ஆமென். அழியாத வித்தாகிய வார்த்தையும் இருக்கிறது, அழிவுள்ள வித்தாகிய வார்த்தையும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அழியாத வித்து. ஆமென். அழியாத வார்த்தை. சரி, அடுத்த வசனத்தை நாங்கள் வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 14:1 நாம் வாசிப்போம். 14:1. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஆமென். இப்ப ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் இது ஆண்களுக்கும் பொருந்தும். வார்த்தை என்பது இருவருக்கும் தான். ஆணன்றுக்கும் இல்லை, பெண்ணன்றுக்கும் இல்லை, எல்லோருக்குமே வார்த்தை பிரயோசனம் உள்ளது, வார்த்தை தேவையான. இப்ப புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். வீட்டை கட்டக்கூடிய ஒரே பொறுப்பு ஆருக்கு இருக்குது வீட்டில் என்றால் ஸ்திரீக்கு அதிகமாக இருக்கு. ஆமென். வீட்டு காரியங்களை பார்த்து ஒழுங்குபடுத்தி வீட்டு காரியங்களை செவ்வாய்ப்படுத்துகிறது ஸ்திரீக்கு அதிகமான பொறுப்பு இருக்கு. ஆமென். ஆனா ஒரு புத்தியுள்ள ஸ்திரீ அந்த வீட்டை அழகாக கட்டி விடுவார். ஆமென். புத்தி இல்லாதவள் அதை இடித்து போட்டு விடுவார். ஆமென். அப்ப இதுல என்ன ஆண்டவர் நமக்கு விளங்கப்படுத்துகிறார்னா,